பத்திரிகையிலும் செய்திகளிலும் ஊடகத்திலும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நாங்கள் ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்துக்கு வரப்போவதாகவும் 2 செய்தி அடிப்படையில் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுகிறார்கள். ஒன்றை சொல்லுகிறோம், இந்த ரத்தம் அதிமுக ரத்தம். எங்களை சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கோயிலாக நாங்கள் மதிக்கப்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தை நாங்கள் எங்களுடைய கோயிலாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்திற்காகவும் அந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கோயிலான இந்த தலைமை கழகத்தின் மீது ஒரு தூசி படுவதற்கோ, எங்களால் அந்த தலைமை கழகத்திற்கு சிறிதளவும் பாதிப்பு ஏற்படுவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையும், எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அங்கே வரமாட்டோம். நாங்கள் சட்டப்படி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் என்பதை நிரூபித்த பிறகுதான் அங்கே எங்களுடைய கால் பதியும். அதனால் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை, யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையும் எங்களுடைய கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் எங்கள் உயிர் மீதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமை கழகத்திலே கால் வைக்க முடியும்.